நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டியதான 3 விஷயமான ஞானம். அதாவது ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்க வேண்டிய 3 விதமான ஞானத்தை ஆச்சாரியர்கள் நமக்கு காலக்ஷேபத்தினாலும் சொல்றார். பகவான் ஒருவன் தான் நமக்கு ஆதாரம், அவனை தவிர வேறு யாரும் நமக்கு ஆதாரம் இல்லை என்கிற ஒரு அறிவு. பகவான் தான் நமக்கு உயர்ந்த பிரயோஜனம், பலன். பிரயோஜனம்னாலும் பலன்னாலும் ஒரே பொருள்.
அவனை தவிர வேறு எந்த உயர்ந்த பலனும் நமக்கு கிடையாது. அனன்ய பிரயோஜனம். அனன்ய சரணன். அவனை தவிர வேறு யாரும் நமக்கு ரட்சகன் கிடையாது. ரட்சகர் சர்வசித்தாந்தே வேதாந்தே விசதீயதே என்ற ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி சர்வரட்சகன் அவன்தான் என்கிற ஒரு அறிவு வேணும், ஞானம் வேணும். அனன்ய சரணன். இந்த 3 விதமான அறிவையும் மாதம் மும்மாறி பெய்து. மழை என்பதினாலே நமக்கு இருக்க வேண்டிய ஞானம் என்று பொருள். மழை மாதிரி சொன்னான், மழை மாதிரி மழை பொறிஞ்சு தள்ளுற மாதிரி இவன் உபதேசம் பண்ணினான்னு ஆச்சாரியாளர் சொல்கிறோம். மழை போன்ற ஞானத்தை நமக்கு கொடுத்தான் ஆச்சாரியன். இந்த 3ஐயும் அஷ்டாட்சரத்தினாலேயே காண்பிக்கிறான். அஷ்டாட்சர மந்திரத்திலேயே இந்த 3 விதமான அர்த்தங்களும் அடங்கி இருக்கு. காலட்சேபத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியதான விஷயம். இப்படி மழை போன்ற ஞான பிரதானம் பண்ணுகிற ஆச்சாரியன் மாதம் மும்மாறி பெய்து நாம் எல்லோரும் உஜ்ஜீவிக்கும்படி பெருமாள் பண்றார். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்பெடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்கள்னு சொன்ன ஆச்சாரியர்கள் ஞானத்தை கொடுத்துட்டே இருப்பா. இது சுவாபதேசார்த்தம். அப்படி இந்த சுவாபதேசார்த்தத்தை நாம் 3வது பாசனத்துக்கு ஒரு விதமாக முடிச்சுட்டு கோதாஸ்துதி நேத்திக்கு ஸ்தோத்திரம் விட்டு போயிருக்கு. அந்த கோதாஸ்துதி ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு 4வது பாசனத்துக்கு வரலான்னு நினைக்கிறேன். கோதாஸ்துதியில் இருக்கக்கூடிய அபூர்வமான அர்த்தங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்குறார். திருப்பாவியை பலாவத்தி கேட்டாச்சு, கோதாஸ்தினுடைய சுவாபதேசார்த்தத்தை தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த கோதாஸ்தியில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை சொல்றேன். இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய ஸ்லோகமானது ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால்தான் நமக்கு பேச வருதுன்னு சொன்னோம். 2-3 நாளாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது சுவாமி தேசிகன் ஆண்டாளுடைய அனுகிரகத்தினால்தான் பேசுகிற சாமர்த்தியத்தை எல்லாரும் பெற்றுண்டா. ஆண்டாளுக்கு அப்படி என்ன பிரபாவம் இருக்குன்னா ஆச்சாரியாளுக்கு எவ்வளவு பிரபாவம் இருக்கோ அல்லது ஆண்டாளுக்கு எவ்வளவு பெருமை இருக்கோ அத்தனை பெருமையும் ஆச்சாரியாளுக்கும் இருக்கு. ஆண்டாளுக்கும் ஆச்சாரியனுக்கும் என்ன சம்பந்தம்? அப்பொழுது இருந்த ஆச்சாரியாளுக்கு வேண ஆண்டாள் அவதரிச்ச காலத்தில் இருந்த மகான்களுக்கு வேண ஆண்டாளுடைய சம்பந்தம் கிடைச்சிருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஆச்சாரியால் பர்யந்தம் ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய பிரபாவம் இன்னைக்கு இருக்கிற ஆச்சாரியாளுக்கும் இருக்கு. அதனால்தான் அவள் விசேஷமாக பிரகாசிக்கிறாள். அவள் சொல்கிற அர்த்தத்துக்கெல்லாம் உலகத்தில் ஒரு மதிப்பு இருக்குன்னு சொன்னால் அவள் சொல்கிறத அப்படியே கேட்குறாள். ஆச்சாரிய நியமனம் ஆச்சாரிய உத்தரவுன்னு உடனே கேட்குறாள். அந்த ஒரு பிரபாவம் அவளுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை வைபவம் ஆச்சாரியாளுக்கு இருக்கிறது தான் அது காரணம். எல்லாரும் பிரகாசிக்கலையே, மகான்கள் தானே பிரகாசிக்கிறா, எல்லாரும் கொண்டாடும்படி இருக்கா. நாமும் தான் வாழ்ந்துருக்கோம், நம்ம யார் கேட்குறா? ஆனால் ஆச்சாரியால் திருவாக்கிலேருந்து ஒரு வார்த்தை வந்தால் கூட
அது பரமபோக்கியமாக இருக்கு. ஆண்டாளுக்கும் ஆச்சாரியனுக்கும் எப்படி ஒற்றுமை அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். கிருஷ்ணான்வயேன தததீம் யமுனானுபாவம் தீர்த்தை யதாவது அபகாக்கிய சரஸ்வதீந்தே கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாட்சாத் வாசஸ்புரந்தி மகரந்த முஜக்கவீனாம். இன்னைக்கு அரை மணி நேரம் இந்த ஸ்லோகத்துக்கு தான் அர்த்தம். அப்புறம்தான் ஆழிமழை கண்ணான். அரை மணி நேரம், அது 1 மணி நேரம். திருப்பாவியில் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன்னு சில பேர் கேட்கலாம். ஆண்டவன் எவ்வளோ விசேஷமான அர்த்தங்கள்லாம் சொல்லியாகும் சுருக்கிட்டீரே அப்படின்னு போன் மூலமாக கேட்கலாம். ஆண்டவன் சொன்ன அர்த்தத்தை விட்டுட்டு தாண்டறதுக்கு அடியனுக்கும் இஷ்டம் இல்லை. ஏன்னா அந்த 1 மாதத்திலேயாவது ஆண்டவன் சொன்ன அந்த விசேஷார்த்தங்களை அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் இந்த தனுர்மாசத்தில் தான் கிடைச்சிருக்கு. அப்படின்னா பிரதிதினமும் ஆண்டவனை நீ ஸ்மரிக்கிறது இல்லையான்னா, பிரதிதினமும் ஸ்மரிச்சுட்டு இருப்போம், அது வேற விஷயம். ஆண்டவன் அனுகிரகிச்ச விஷயங்களை பிரதிதினமும் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கோம். திருப்பாவியில் அந்த மகானுடைய அனுபவத்தை சேர்த்து சொல்றது இருக்கு பாருங்கோ, அது இந்த தனு மாசத்துல தான் கிடைக்கிறது. அதனால திருப்பாவியும் விடாமல் கோதாஸ்திரியும் விடாமல் சொல்றேன். கிருஷ்ணான்வயேன தததீம் யமுனானுபாவம் தீர்த்தைஹி யதாவது அவகாக்கிய சரஸ்வதீம் தே கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாட்சாத் வாசஸ்புரந்தி மகரந்த முஜக்கவீனாம். ஏ கோதாதேவியே என்று ஆண்டாளை பார்த்து சம்போதனம் விட்டு பேசுகிறார். சம்போதனம்னு சொன்னால் பெயரை சொல்லி அழைக்கிறது. ஹரே பகவன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, ரங்கநாதா மமநாதா அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி சம்போதனம் சொல்லி ஆண்டாளை கூப்பிடுறார் சுவாமி. ஏ ராம, ஏ கிருஷ்ண அப்படின்னு கூப்பிடலையா? ஏ யாதவ, ஏ கிருஷ்ண, ஏ யாதவ. ஆழ்வார் முகுந்த மாநில சாய்க்கிறார் பாருங்கோ, குலசேகர ஆழ்வார் சம்போதனம் விட்டு கூப்பிடுறார். ஏ கோதையே, ஏ கோதா பிராட்டியே, கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாட்சாதி. உன்னுடைய கடாட்சம் இல்லைன்னா கவிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு நல்ல தெளிவான ஞானம் இருக்கணும். ஸ்லோகம் கம்போஸ் பண்ணுறது அவ்வளவு சுலபம் இல்லை. அனுஷ்டிப் ஸ்லோகமாக இருந்தால் எப்படி அந்த அக்ஷரங்கள் அமையணும்? சந்தராவர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பாகத்திலையும் 21 அக்ஷரங்கள் இருக்கணும். அதிக சாராவணி சுவாமி தேசிகன் பண்ணிருக்கார் பாருங்க, அதெல்லாம் சந்தராவர்த்தம். ஒவ்வொரு பாகத்திலையும் ஸ்வஸ்தி ஸ்ரீரங்க பந்துஹு கிமபிலகதகம் ஒரு பாதம். இப்படி இதில் பார்த்தாக்க 21 அக்ஷரங்கள் அடங்கி இருக்கும். அந்த மாதிரி ஸ்லோகம் பண்ணுறது அவ்வளவு சுலபம் இல்லை. கவிகள் விஷயத்தை முதல்ல வாங்கிக்கணும். விஷயத்தை வாங்கிட்டு மனசில் நிறுத்திட்டு யாரை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறனோ அவளை தியானத்தில் கொண்டு வரணும். கோதாஸ்துதின்னு பேரை வச்சுட்டு கோதையினுடைய தியானம் நிற்கலைன்னா ஸ்லோகம் வராது. அப்படி கவிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறா. அவள் எந்த கிரந்தத்தை எந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பித்தாலும் ஆண்டாளை சேவிக்கிறதுக்கு தியானம் பண்ண தவற மாட்டாள். வால்மீகிக்கு கூட அந்த ஒரு பெருமை கிடைச்சதுக்கு காரணம்
ஆண்டாளுடைய அனுகிரகம் தான் காரணம். வல்மீகதஷ்டமனதோ இந்த ஸ்லோகத்தில் பார்க்கும் பொழுது அந்த அர்த்தத்தை பார்க்க போகிறோம். விகஸ்வரதியாம் பவதி கடாட்சாத். விகஸ்வரதியாம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், நல்ல தெளிவான மலர்ந்த ஞானம். சில பேருக்கு ஞானம் குறைவாக இருக்கும், சில சமயத்தில் குறைவாக இருக்கும், சில சமயத்தில் ஞானம் அதிகமாக இருக்கும். சில சமயத்தில் ரொம்ப உற்சாகமாக உபன்யாசம் காலட்சேபம் போகும், சில சமயத்தில் ரொம்ப டல் அடிக்கும். என்னடா அர்த்தம்னா, விகஸ்வரதியாம் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. சில சமயத்தில் ஞானம் மலர்ச்சி இல்லை. அப்போ என்ன காரணத்தினால சில சமயத்தில் சோபிக்கிறேன். இன்னைக்கு கச்சேரி சுமார் தான், உபன்யாசத்தில் மாத்திரம் இல்லை, கச்சேரியும் உண்டு. கச்சேரி இந்த தடவை போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி சில சமயத்தில் தெளிவான ஞானம் இருக்குது, மலர்ந்த ஞானம் இருக்குது. நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஞானம் கர்ம சம்பந்தத்தினால சில சமயத்தில் குறைவாக இருக்குது, சில சமயத்தில் அதிகமாக இருக்குது. மோட்சத்துக்கு போன உடனே எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கும். ஞானம் குறைவுங்கிறது கிடையாது. விருத்தி ஹிராசம், வளர்ச்சி அடைகிறது, ஹிராசம் குறையிறதுங்கிறது இங்கே தான், மோட்சத்தில் இது கிடையாது. அப்படி ஞானம் சில சமயத்தில் குறைவாக இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் வரலை. அதுக்கு முன்கூட்டியே அவன் என்ன பண்ணிடுவா, கவிகள் எந்த ஸ்தோத்திரம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவை ஆண்டாவை ஸ்மரிச்சுடுவாளாம். அப்போ மலர்ந்த அறிவு பெறுவார்கள். ஸ்லோகத்துக்கு ஒவ்வொரு பாதத்துக்கும் எத்தனை அக்ஷரங்கள் இருக்கணும்னு விருத்த ரத்னாகரம்ங்கிற கிரந்தம் எப்படி சொல்கிறதோ, தமிழ்லையும் உண்டு, எல்லா பாஷையிலையும் அந்த விருத்தத்தை அமைக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னாக்க, ஆண்டாளுடைய அனுகிரகத்தை பெறலைன்னா ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, ஞானம் வராது. ஆண்டாளுடைய அனுகிரகத்தை மாத்திரம் பெற்றுவிட்டாக்க ஸ்லோகம் பண்ண வந்துடுவான்னா, தீர்த்தைஹி யதாவதி அவகாக்கிய சரஸ்வதீம் தே. கவிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறதா இருந்தால் தீர்த்தத்தில் அமிழ்ந்து தீர்த்தமாடணும். தீர்த்தைஹி, தீர்த்தம்னு ஒரு பொருள், தீர்த்த சப்தத்திற்கு ஆச்சாரியன் என்று ஒரு பொருள். இந்த ஸ்லோகத்தில் 4 தீர்த்தங்களை சொல்றார். என்ன இந்த நதி வருது பாருங்க, கிருஷ்ணான்வயேன கததியின், கிருஷ்ணைங்கிற அந்த யமுனையை பற்றி சொல்றார். அதே மாதிரி கோதாவரி நதியை பற்றி சொல்றார். யமுனை நதி, கோதாவரி நதி, சரஸ்வதி நதி, இது முதலான நதிகளை சொல்லி இருக்கிறதுனால இந்த நதிகளை தீர்த்தமாடுறவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கிறது. தீர்த்தமாடுறதுங்கிறது தீர்த்த யாத்திரை பண்ணுறோம்னு சொல்கிறோமே, புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணுறதே ஒரு கர்மயோகம். இப்போதானே போயிட்டு வந்து மறுபடியும் போகிறேன்னா புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணிகிட்டே இருக்கிறதே ஒரு கர்மயோகம்னு சொல்லியிருக்கு. தபஸ் தீர்த்த தான ஜப யஜ்ஞாதிகள்னு சுவாமி தேசிகன் ரகசிய திரிசாரத்தில் சாதிக்கிறார், கீதையில் சொல்லியிருக்கிற மாதிரி. ஆக புண்ணிய தீர்த்தங்களில் தீர்த்தமாடிண்டே இருந்தால் நம்ம புலன்கள் இந்திரியங்கள் எல்லாம் நல்ல விஷயத்திலேயே ஈடுபட்டுருக்கும். சரியான தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணலைன்னாக்க நமக்கு இந்திரியங்கள் எல்லாம் நாம் ஜெயிக்க முடியாது. அந்த தீர்த்தத்தில் அப்படியே முட்டு போட்டு அப்படியே இருக்கக்கூடாது. தலையிருக்க உடம்பு கழுவியும் உடம்பிருக்க தலை கழுவியும் வியாக்கியானம் பண்ணுறான். இடர்ச்சிகள் ஒருவர்களிலே இவளுக்கு என்ன சுத்தி அப்படின்னு கேட்டால், கிராமத்தில் வாய்க்கால் இருக்கணும்,
அந்த வாய்க்காலில் பயிரிடுபவர்கள்லாம் தீர்த்தம் ஆடுவாங்க. வாய்க்காலில் வர ஜலத்திலேயே குளிப்பார். எப்படி குளிப்பாருனாக்க தலையிருக்க உடம்பு வெள்ளியும் தலையை நினைக்க மாட்டான். அப்படி ஜலத்தை வாரி வாரி அப்படி வாரி வாரி அப்படி கொட்டிப்பான் முதுகில். குளிச்சாச்சு குளிச்சாச்சுவான். உடம்பேற்க தலைகளையும் அப்படியே தலையை பார்த்தா முக்கி முக்கி எடுப்பான். குளிச்சாச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஸ்நானம் இல்லை, அவகாதன ஸ்நானம் தான். அமிழ்ந்து தீர்த்தாமாடு தான் ஸ்நானத்தில் 7 விதமான ஸ்நானத்தில் முக்கியமான ஸ்நானம் அவகாவனம்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி தீர்த்தத்தில் அமிழ்ந்து நன்கு அமிழ்ந்து தீர்த்தாமாடணும் தீர்த்தங்களை சொல்லி இருக்கிறதுனால. ஆனால் இங்கே தீர்த்தம்னு சொல்கிறது ஆச்சாரியன்னு அர்த்தம். ஆச்சாரியனிடத்தில் பூர்ணமாக ஆழ்ந்து அவனை அனுபவிச்சுட்டா ஞானத்துக்கு குறைச்சலை. எல்லாத்துலேயும் அவனை ஆழ்ந்து அனுபவிக்கணும். அப்படி அனுபவிச்சுட்டா ஞானத்துக்கு குறைச்சல. எத்தனை ஸ்தோத்திரம் வேண்டுமானாலும் பண்ணலாம். அப்புள்ளாறு சுவாமி தேசிகன் அனுபவிக்கல என்ன? பரஷதமாபி பரஷவஸ்திரம் ஸ்ரீ வெங்கடாச்சாரிய கிருதாப்பிரபந்தாரான்னு சொன்னார். பிரதிவாதி பயங்கர மன்னன் தேசிகனை பற்றி சொல்லும் பொழுது சுவாமி வேதாந்த தேசிகன் பண்ணாத கிரந்தங்கள் இல்லை. அவர் பண்ணின கிரந்தங்கள் எவ்வளவுன்னு கணக்கில் வராதபடி அவ்வளவு கிரந்தங்கள் பண்ணியிருக்கான்னு பிரதிவாதி பயங்கர அண்ணன் மணவாள மாமனிகளுடைய அஷ்டதிగ్గஜங்களில் ஒருவரான அவர் பேசுகிறார் தேசிகனை பற்றி. பரஷ்யதுவாபி பரஷ்யரத்ரம் ஸ்ரீ வெங்கடாச்சாரிய கிருதாப்பிரபந்தாம் அப்படின்னா தேசிகன் எவ்வளோ தூரம் கடாம்பி அப்புள்ளார தன்னுடைய மாதுலர், அதே சமயத்தில் ஆச்சாரியன். மாமாவே ஒரு ஆச்சாரிய ஸ்தானம்னுங்கிறதுக்கு இதை காட்டிலும் வேறு திஷ்டாந்தம் வேண்டும். மாதுலரை ஆச்சாரியனா நினச்சிக்கோ. நாளையிலேருந்து மாமாவெல்லாம் மாமாவை ஆச்சாரியன்னு நினச்சிக்கோ. எல்லாருக்கும் எங்கள் மாமா இந்த கதையை சொல்லி வச்சாலும் சொல்கிறா பாருங்க. இப்போ கூட சில பேர் அந்த நாளில் எங்கள் அப்பா அம்மா ஒன்றும் எனக்கு சொல்லி வைக்கல, எங்கள் மாமா அதிகா சொல்லி வச்சா. ஆண்டவனை பற்றி அவரும் எங்கள் மாமா சொல்லி வச்சாங்கிற. ஆக எங்கேயுமே மாமாங்கிறது ஒரு வசந்தியான ஸ்தானம். உடையவருக்கு மாமா, பெரிய திருமல நம்பிகள். தேசியனுக்கு மாமா அப்புள்ள ஆச்சாரியன். ஆக நம்முடைய சம்பிரதாயமே மாமா சம்பிரதாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆசிரமத்திலேயே எல்லாரையும் மாமா மாமான்னு தான் கூப்பிடுவோம். பெரிய மாமா, சின்ன மாமா, மைசூர் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்டையூர் மாமா அப்படின்னு எல்லாம் மாமா மாமான்னு சொல்லுவா. பெரிய கோட்டையூர், சின்ன கோட்டையூர். பிராத்தாக்களவர் பெரியவர், சின்னவர். ராகவாச்சார் மாமா, வேதாந்தாச்சார் மாமா அப்படியே மாமா மாமான்னு சொல்லுவா. இன்னும் பூஜ்யாபதம் வசத்தி, அது ரொம்ப தாழ்ந்ததுன்னு அர்த்தம் முடியாது. அப்படி மாதுலாக சகலாக்களாக அப்புள்ளாரை எவ்வளவு அனுபவிச்சிருந்த இவர் இவ்வளவு கிரந்தங்களை பண்ணியிருப்பார். பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதீட்சித்த பகிர்மதா பூயாக திரைலஜ்யமான்யத்துவம் பூரி கல்யாண பாஜனம்னு அம்மா சின்ன வயசில் அனுகிரகம் பண்ணினான்னு சொன்னாக்க, அனுகிரகம் பண்ணிடலாம், க்ஷேமமாக இருடா, நல்ல ஞானத்தை சம்பாதிடான்னு சின்ன குழந்தை வந்து சேவிச்சதுன்னு இவர் சொன்னார்னு இவர் வாக்கு படிக்கணுமே. அவர் படிக்கும்படி அவருடைய அனுஷ்டானம் இருந்தது, ஆச்சாரிய பக்தி இருந்தது, குரு பக்தி இருந்தது. அந்த குரு பக்தியில் ஆச்சாரியனாகிற தீர்த்தத்தில் நல்ல மூழ்கி எழுந்தார் சுவாமி தேசிகன். தீர்த்தைஹி யதாவது அவகாஹ்ய சரஸ்வதீந்தே. இப்போ இந்த ஸ்லோகத்தை அன்வயப்படுத்தி பாருங்கோ. கண்ணனுடைய சம்பந்தத்தினால யமுனா நதிக்கரைக்கு யமுனைக்கு ஒரு பிரசித்தி வந்தது. பகவத் சம்பந்தம் இல்லைன்னாக்க அதுக்கு பெருமை கிடையாது. எல்லாரோடும் தேர்ந்து அபகாதன ஸ்நானம் பண்ணினவன் யமுனையில்.
யமுனை துறைவனை அப்படின்னு 5வது பாசுரத்தில் சொல்றார். இப்ப யமுனைக்கு கிருஷ்ணனுடைய சம்பந்தம் இருக்கா இல்லையா? கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தினால யமுனைக்கு ஒரு பெருமை கிடைச்சது. கிருஷ்ணான்வயேன ஜகதீம் யமுனானுபாவம், அனுபாவம்னு பெருமைன்னு அர்த்தம். கிருஷ்ண அன்வயேன, கிருஷ்ணனுடைய அன்வயம்னு சம்பந்தத்தினால யமுனைக்கு பிரசித்தி வந்தது. அந்த யமுனையில என்ன பண்ணால், எப்படி யமுனைக்கு சம்பந்தம் வந்தது? இவன் ஸ்நானம் எப்ப பார்த்தாலும் ஸ்நானமாக பண்ணிட்டு இருப்பான். இடைப்பெண்களோடு எப்பொழுதும் ஸ்நானம் பண்ணுவான், எப்பொழுதும் யமுனா நதிக்கரையில் விளையாடிட்டு இருப்பான். அவன் சஞ்சாரம் திருவடி படாத இடம் ஒன்றுமே கிடையாது யமுனையிலே. சமஸ்த லீலைகளையும் யமுனா நதிக்கரையில் பண்ணினதுனால அவனுடைய சம்பந்தம் அந்த யமுனா நதிக்கு பூர்ணமாக இருக்கு. ஆக கண்ணனுடையதான கிருஷ்ணனுடையதான சம்பந்தத்தினால ரொம்ப பிரசித்தியானது வந்தது யமுனைக்கு. அது பகவத் சம்பந்தத்தினால பெருமை அப்படின்னு ஒரு அர்த்தம். கிருஷ்ணனுடைய விளையாட்டுகள் எல்லாம் அங்கே நடந்ததுனால இந்த யமுனைக்கு, யமுனா நதிக்கரைக்கு ஒரு பெருமை வந்தது. அதை போன்ற ஒரு பெருமை உனக்கும் இருக்கு. ஆண்டாரை பார்த்து பேசுகிறார் தேசி. ஏன்னு கேட்டால், நீ பேசின 2 பிரபந்தங்களும் கிருஷ்ணனை பற்றியே. திருப்பாவை 30 பாசுரம், 143 பாசுரங்களை கொண்ட நாச்சியார் திருமொழி கிருஷ்ணனை பற்றியே. ஒரு விதத்தில் பார்த்தா நீயும் யமுனை தான். கிருஷ்ணான்வயேன 2 அர்த்தம். கிருஷ்ணைன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா கருமைன்னு அர்த்தம். கிருஷ்ணன்னு கருப்புன்னு அர்த்தம். அந்த கிருஷ்ணா யமுனா நதி அப்படி நிறத்தோடு இருக்கும். அது உனக்கும் அந்த கருமை நிறத்தினால நீயும் யமுனை போன்றவள் தான். இப்ப நீயும் அந்த 2 பிரபந்தத்திலேயும் கிருஷ்ணனை பற்றியே பாடி இருக்கிறதுனால அந்த யமுனைக்கு கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தினால எவ்வளவு பெருமைகள் கிடைச்சதோ, எவ்வளவு பிரபாவம் கிடைச்சதோ, அத்தனை பிரபாவமும் உன்னுடைய 2 பிரபந்தத்துக்கும் கிடைச்சது நீ கிருஷ்ணனை பற்றி பேசினதுனால. கிருஷ்ணான்வயேன தததீம் யமுனானுபாவம் தீர்த்தைஹி யதாவது அபகாட்ய சரஸ்வதீந்தே. இப்படி கிருஷ்ணனுடையதான சம்பந்தத்தை பெற்றதான உன்னை பாடணும்னு கவிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. ஆண்டானுடைய பெருமையை பாடணும்னு தீர்மானம் பண்ணிட்டா அவ உடனே எங்க போவான்னா, அந்த கவிகளே பாடிட முடியாது. நல்ல ஆச்சாரியன் சம்பந்தத்தை பெறணும்னு கவிகளும் ஆசைப்படுவான். நல்ல நிறைய சம்ஸ்கிருத ஞானம் இருக்குன்னா சம்ஸ்கிருத ஞானமே மோட்சத்தை கொடுத்துடுமா? சான்ஸ்கிரிட்டில் அவர் பேசினா இன்னைக்கெல்லாம் கேட்டுன்னு இருக்கலாம், அப்படி பேசுவாருன்னா எந்த ஆச்சாரியன்ட்ட சம்பந்தம்னா ஆச்சாரிய சம்பந்தமே இல்லைன்னா உபயோகமே இல்லை உன்னுடைய ஞானம். கமலம் ஜலாதபேதம் தோஷயதி ரவிர்ண தோஷயதி. தாமர புஷ்பம் மலர்றது சூரியனாலே மலர் செய்யப்படுகிறது. எப்பொழுது ஜலத்தில் அது இருக்கும்பொழுது சூரியனுடைய பிரகாசத்தினால அது விகசிக்கிறது, மலர்றது. நல்ல சூரியனுடைய வெளிச்சத்தினால மலருகிறது என்றால் மொக்க பிரித்து தரையில் போட்டால் அது மலருமா? தண்ணீருடைய சம்பந்தம் மாதிரி ஆச்சாரிய சம்பந்தம். இதுதான் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் கேள்வி கேட்டுக்கிறான்னு சொல்லுவோம். பெருமாளை நேராக ஆசிரியக்கலாமே, ஆச்சாரியன் எதுக்கு? பெருமாளுக்கு கருணை இல்லைன்னா இவன் காலை பிடிக்கணும், திருவடியை பிடிக்கணும். பெருமாளுக்கு கருணை இருக்கு, இயற்கையிலேயே காருண்யம் உடையவனவன், சரணாகதி பண்ணவா யாரையும் விடமாட்டானவன்.
தோஷம் எவ்வளவு தோஷம் இருந்தாலும் சரணம்னு வந்துட்டாக்க அவையும் சர்வபூதேபியோ ததாமேதத் பிரதமமான்னு சொல்றவன் அந்த கருணை உள்ளவனாக அவன் இருக்கிற பட்சத்தில் அவனிடத்திலேயே நேரில் கேட்டு போறது ஆச்சாரியின் நடுவில் எதற்கு ஸ்ரீவச்சன பூஷணத்தில் ஒரு கேள்வி கேட்டுக்கிறான். சர்வேஸ்வரன் பரமோதாரணாய் பரம கிருபாளுவாய் நிற்க நடுவிலே ஆச்சாரியன் என்கிற பெருங்குடி எதற்கு? ஸ்ரீவச்சன பூஷணத்தை போய் பாருங்க. இந்த கேள்வி கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய உதார சுபாவன், இயற்கையிலேயே கருணை உள்ளவன் என்பதுவான். அவனை போய் நேரில் கேட்டால் நமக்கு கொடுத்துட்டு போகிறான், அனுகிரகம் பண்ணிட்டு போகிறான். நடுவிலே ஆச்சாரியன் என்கிற பெருங்குடி எதற்கு? நடுவில் ஆச்சாரியன் எதுக்குறார்? என்ன சம்பந்தம்? ஆண்டம் விஷயம் விளையாட்டாக சாய்ச்சோம். ஆச்சாரியனை ஆசிரியனும் ஆச்சாரியனை சேவிக்கும் போது கட்சபுரத்தின் வந்தியா மனுஷாபுரத்தின் வந்தியான்னு கேட்பார். சந்தியாவதனம் பண்ணுறியான்னு சில ஆச்சாரியால் கேட்பார். இதெல்லாம் இருக்கிற வந்து ஆச்சாரியத்துக்கு போகாமே இருந்துட்டாங்க. இதெல்லாம் ஒன்று கேட்க மாட்டேன், இஷ்டப்படி இருக்கலாம் பாருங்க. நடுவிலே ஆச்சாரியன் என்கிற பெருங்குடி எதற்கு? ஆண்டவன் சாட்சி அத்தனை சொத்துறன்னுவ, சம்பாவனை பண்ணணுன்னுவ, அடுத்தது என்ன தனியாராதனுவ. இப்படிலாம் ஆச்சாரியனை மொத்தத்தில் வேண்டான்னு ஒதுக்கிவிட்டாக்க பெருமாள் இடத்துலேயே போயிட்டேன். இவனுக்கு இவ்வளவு பண்ண வேண்டாமே, நேராக பெருமாளிடத்திலே கேட்டு எல்லாத்தையும் பெற்றுள்ளாமேன்னு கேட்டு ஸ்ரீவச்சன பூஷணத்தில் தாலி கிடந்தால் ஆபரணம் பூணலாம் இல்லாவிடில் அவத்யாவகமிரே. அது ஷரடு இருந்ததுன்னா நிறைய ஆபரணம் போட்டுக்கலாம், ஷரடு இல்லைன்னா எவ்வளவு ஆபரணம் போட்டுருந்தாலும் அவத்தியம்தான் அது. அப்படிங்கிற மாதிரி ஆச்சாரிய சம்பந்தம். கமலம் ஜலாதபேதம் தோஷயதி ரவிர்ன தோஷயதி. தாமிர புஷ்பம் தண்ணீரில் இருக்கும் பொழுது சூரியனால அந்த பிரகாசத்தினால மலருமே ஒழிய மொக்கை பெருச்சு கரையில் போட்டாக்க சூரிய வெளிச்சம் வருது, மலருமான்னு மலராது. அந்த தண்ணீர் மாதிரி ஆச்சாரிய சம்பந்தம். ஆக கலிகளுக்கு சம்ஸ்கிருத ஞானம் இருக்கு அல்லது வேறு மொழிகளில் ஞானம் இருக்குன்னு நான் பாடுறேன்னு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் பாடினா அவர் ஸ்தோத்திரத்துக்கு கௌரவம் இருக்காது. அதை சொல்கிறா. கவிகள் எல்லாம் பாடுவதற்கு முன்பாக ஒரு தடவை ஆண்டாளை நினச்சிக்கிறா. ஆண்டாளை பற்றி பாடணும்னு நினச்சாக்க நல்ல ஆச்சாரியனா தேடி போய் அவளுடைய அனுகிரகத்தை பெற்றுண்டு அவளை அனுபவிச்சு அந்த அனுகிரகத்தை பெற்று ஸ்தோத்திரம் பண்ணுறான்னு மற்றொரு அர்த்தம். தீர்த்தைஹி யதாவது, ஆச்சாரியத்தில் எப்படி போனமோ எப்படி ஞானத்தை கிரகிக்கணுமோ அப்படி கிரகிச்சா. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு இருக்கும். ஆண்டவன் சாட்சியா மிலிட்ரிக்கு போனாலும் பஞ்சகச்சம் ஊற்றிருந்தா போகிறது. அங்கே போகும்போது ஜோராக அந்த ட்ரெஸ்ஸோட மிலிட்ரி ட்ரெஸ்ஸோட போகணும். ஆச்சாரியன்ட்ட வரும்போது அது ஒரு தனியான ஒரு வேஷம். ஆண்டவன் சார் கிளப்புக்கு போகும்போது வேறு வேஷம். கிளப்புன்னு தெரியுமோ இல்லை, கிளப்பில் சாப்பிட்றதுக்கு அதுக்கு போகும்போது வேறு வேஷம். இது 12 சாப்பிட்டு நாங்கள் போய் உட்காந்து அம்சிங்க அது நல்லா இருக்குமா? அதற்கு ஒரு வேஷம் உண்டோ இல்லையோ, அந்தந்த வேஷத்தோடு போகணும். ஆண்டவன் சூக்ஷமாக சாதிச்சுட்டு திருப்தி ஆகிடும். நேராக சொல்லி ஆகாது ஆச்சாரியன். ஆண்டவன் நேராகவே சொல்ல மாட்டார். இப்படி உண்டோ இல்லையோ அப்படின்னு கேட்டார். சமாசனம் பண்ணிக்க வருவா சில பேர் பெங்களூரில். அந்த பக்கத்துலலாம் மீசை வச்சுட்டு இருப்பாள். புருஷாலாம் மீசை வச்சுட்டு இருப்பாள். புருஷாக தான் வச்சுப்பாங்க, முன்னாடி வச்சுப்பாங்க. புருஷாக மீசை வச்சுட்டு இருப்பேன். அவளை பார்த்து மீசை எடுக்க சொல்லு உங்கள் ஆட்சிக்காரு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நேரம் 2 பேரும் இருப்பா. அவள் அந்த பொம்னாட்டியில் பார்த்து ஆண்டவன் கேட்டாலும் இல்லை மீசை நெசசிட்டியா அப்படின்னு கேட்டு, நீ தான் வச்சுக்க சொல்லிக்க, நெசசிட்டியா அவசியம் வச்சுக்கணுமா அப்படின்னா, எழுத்துல சொல்கிற மாமா அப்படின்னு ஆண்டு. கபடம் இல்லாத ஜனங்கள்
எடுத்துட சொல்கிற மாமா அப்படின்னு. ஆஹா சரி அப்படின்னு சாய்ச்சான். அந்த மாதிரி கவிகள் பாடுவதற்கு முன்பாக ஆச்சாரியனுடையதான அனுகிரகத்தை பெற்றுக்கிறார். உன் திவ்யசூக்திகளில் கவிகள் தாங்கள் ஆச்சாரியர்களை ஆசிரியத்து அந்த ஆச்சாரியின் மூலமாக நிரூபிக்கின்றதான தத்துவார்த்தங்களை அவ தெரிந்து ஆழ்ந்த அனுபவத்தை பெறுகின்றனர். பிறகு கவி பாடினாக்க அந்த ஸ்தோத்திரத்துக்கு மதிப்பு கௌரவம் இருக்கும். தீர்த்தை யதாவது அவகாக்கிய சரஸ்வதீந்தே. சரஸ்வதின்னு சொன்னாக்க ஞானம்னு அர்த்தம். சரஸ்வதின்னு சொன்னாலே ஞானங்கிற பொருள். யா சம்ஸ்கிருதா தாரியத்தே நீதி சுதகத்தில் பர்திருகரி சொல்ற மாதிரி சரஸ்வதின்னு ஞானங்கிறதான பொருள். அந்த திவ்யசூக்திகளுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தினால அதுக்கு ஒரு பிரசித்தி. ஆச்சாரிய சம்பந்தமே பெறாமல் தனக்கு சம்ஸ்கிருதத்தினுடைய ஞானம் இருக்குன்னு குருவந்தனம் பண்ணாமல் குருவை சேவிக்காமல் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தா அந்த ஸ்தோத்திரத்தை யாருமே சீண்ட மாட்டான். அதுதான் இங்கே ஆச்சாரிய சம்பந்தம் முக்கியங்கிறது தான் சுவாமி தேசிகன் இங்கே காண்பிக்கிறார். இப்படிப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட கவிகளுக்கு நல்ல மலர்ச்சி பூர்ணதான விகாசம் ஞானத்தினுடைய விகாசம் வருகிறது. கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாட்சாத். நீயும் என்ன பண்ற? ஆச்சாரியனை ஆசிரியச்சோனான்னு பார்த்து தான் நீயும் கடாட்சிக்கிற. ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னு கோதையும் ஒதுக்கிடுவா, ஆண்டாளும் ஒதுக்கிடுவா. அதை பிராட்டி நம்ம பெருமான் கிட்ட அழிச்சுட்டு போறான்னு சொன்னா அதற்கு முன்பு ஆச்சாரியனை ஆசிரியச்சிருக்கணும். முதல்ல ஆச்சாரியனை ஆசிரியச்சு குரு பரம்பரையை சேவிச்சுட்டு பிறகு தாயார் இடத்துல ஆச்சாரியால் நம்ம அழிச்சுட்டு போவான். பிறகு திவ்ய தம்பதிகளிடத்தில் நம்ம ஒப்படைப்பா ஆச்சாரியர். இதுதான் சரணாகதியில பண்ணி வைக்கிற கிரமத்திலையும் குருன் பிரபத்ய பிரதமம் தத்குரும் சததோஹரின். தன்னுடைய ஆச்சாரியனை ஞானம் கொடுத்த ஆச்சாரியனை முதல்ல ஸ்மரிக்கணுங்கிறது குரு அப்படிங்கிறது. முதல்ல குரு சப்தத்திற்கு நேர் ஆச்சாரியன் அர்த்தம். ஞானம் வருவதற்கு காரணமாக இருந்த ஆச்சாரியன். குருன் பிரபத்ய பிரதமம் தத்குரும் சததோஹரின். அவருடைய ஆச்சாரியர்களை சேவிச்சுண்டு ததா ஹரி பிறகு பெருமாள் சேவிக்கிறது. இந்த கிரமத்தில் தான் பெருமாளத்தில் நாம் சரணாகதி பண்ணுறோம். அப்படி ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்தால் தான் ஆண்டாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னு ஞானம் பூர்ணமாக வரும். ஞானம் பூர்ணமாக வந்துமேயானால் ஸ்தோத்திரம் பூர்ணமாக இருக்கும். கௌரவத்தை இல்லைன்னு அடையாது. ஆக உன்னுடைய கடாட்சமும் ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்ற கவிகளிடத்திலேயே உன்னுடைய கடாட்சம் இருக்கு. கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாட்சாத். உன்னுடைய கடாட்சத்தினால நீ குளிர கடாட்சிக்கிறதுனால அவ பேசின பேச்சனால நல்ல வாக்வன்மை பேசுகிற சாமர்த்தியம் ஆண்டாள உபாசனம் பண்ணினதுனால ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றதுனால பேசுகிற பேச்சுக்கு உலகத்தில் கௌரவம் ஏற்படுறது. உன்னை பற்றி பிறகு பேசினாக்க அவ பாடுறதான ஸ்தோத்திரங்கள் எல்லாம் லோகத்தில் இருக்கிறவாள்லாம் பேசும்படி இருக்கும். கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாட்சாத் வாசஸ்புரந்தி மகரந்த முச்சக்கவீனான். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை போடுற. வாசஸ்புரந்தி மகரந்த முச்சக்கவீனான். மகரந்த முச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேன் மாறி பொழிகின்றான். கல்லெடுத்து கல்மாறி காக்கா என்னும் அப்படின்னு சொல்ற மாதிரி தேன் மாறி தேனாகிற மழை மதுவாகிற மழை அந்த கவிகள் எல்லாம் பொழிகின்றனர். எந்த சம்பந்தத்தினால?
ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றவர்களை நீ கடாட்சிப்பதினாலே தேன் மாறி பொழிகின்றனர். லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் அந்த தேனாகிற மழையை பருகுகின்றனர். உன்னுடைய சம்பந்தம் இல்லைன்னு இது கிடைக்காதுங்கிறத மகரந்த முச்சகா தேனை தானே பெருகுகின்றதான வாச்சகா நல்ல ஸ்பஷ்டமான வாக்கை வாச்சகா ஸ்புரந்தி. ஸ்புரந்தின்னு சொன்னால் வாக்குகள் எல்லாம் தானாகவே இவாளுக்கு வந்து சேருகிறது. என்ன சொல்லு அப்படின்னு சப்தங்கள்லாம் இவாளை தேடிண்டு வர்றதுக்கு காரணம் ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே. இல்லைன்னு நீ கடாட்சிக்க மாட்டாய் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அன்வயிச்சு கிருஷ்ணான்வயேன தததீம் யமுனானுபாவம் தீர்த்தை யதாவது அபகாட்ய சரஸ்வதீம் தேன் கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாட்சாத் வாசஸ்புரந்தி மகரந்த முஜக்கவீனாம். ஆக சரஸ்வதி தேவியானுடைய வாக்கானது உனக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றவாழ்த்தான் நீ கடாட்சிக்கிறாய் என்று ஆச்சாரிய சம்பந்தம் எவ்வளவு முக்கியங்கிறதையும் பிராட்டிமார்களுடைய கடாட்சம் எவ்வளவு முக்கியம், எந்த அளவுக்கு நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வைக்கும் அப்படிங்கிறது பாருங்க. ஆச்சாரியாது பாகமாதத்தே கால் பாகத்தை தான் ஆச்சாரியன்ட்டேந்து இவன் ஞானத்தை கிரகிக்கிறான். பாதம் சப்ரம்மச்சாரிபிகி கூட காலக்ஷேபம் என்ற வித்தியார்த்திகளோடு சிந்தனை பண்ணணும். பாதம் சப்ரம்மச்சாரிபிகி அந்த வித்தியார்த்திகளோடு இன்னைக்கு என்ன காலக்ஷேபம் காத்தாரம் நடந்தது, சாயங்காலம் என்ன நடந்ததுன்னு ஒருவர் பேசிக்கணும். சில பேர் காலக்ஷேபத்தின் போதே பேசி பார்ப்பாங்க. காலக்ஷேபத்தின் போதே ஒருத்தர் பரிமாறிப்பா அர்த்தங்கள் எல்லாம் பரிமாறிப்போம். நீ சொல்ல வேண்டியதுதான் இதெல்லாம் நீ ஏன் கிடைச்சிக்கிறீர்கள். அவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறா, ஒருத்தர் பரிமாறிக்கிறா, போதையந்த பரஸ்பரம்னு பரிமாறிக்கிறான். அப்புறம் இதுக்கெல்லாம் நிறைய சரித்திரங்கள்லாம் சொல்லணும். பெரியாண்டவனுடைய கதை, சின்னாண்டவனுடைய கதையெல்லாம் சொல்லணும். இது அது இன்னொரு சமயம் காலக்ஷேபத்தில் சொல்கிறேன். இன்னைக்கு ஏன்னா நீ பாசுரத்துக்கு வேற வரணும். கோதாஸ்துதியே இன்னும் போயிட்டு இருக்கு. அப்படி அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை நமக்கு பேசினா அந்த ஆச்சாரியன் எப்படிப்பட்டவன்னா கிருஷ்ணான்வயேன தததீம் ஆழிமழை கண்ணா ஒன்றுனி கைகரவே கிருஷ்ணான்வயேன தததீம் யமுனானுபாவம். யமுனைக்கு பிரசித்தின்னு சொன்னாக்க கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தினால கிருஷ்ணங்கிறதுக்கு கருப்புன்னு ஒரு அர்த்தம். அந்த நிறத்தை சொல்றது ஆச்சாரியனும் கிருஷ்ணன் போன்ற நிறத்தை உடையவன். கருணையின் நிறம் கரிதோ என்றான். கம்பநாட்டாள்தான் பேசுவாரா, கருணைன்னு சொன்னா இப்படி அல்லவா இருக்கணும், ராமன் மாதிரி அல்லவா இருக்கணும். விபீஷனுக்கு சொன்னபடி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அதை இக்கரையிலிருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் சக்கரவர்த்தி திருமகன் ராமன். அந்த லங்கையில எவ்வளவு ஒரு ஈடுபாடு வருது ராமனுக்கு. அவ்வளவு அழகா இருக்கான் அந்த லங்கை. அதையே உற்று பார்த்துட்டு இருக்கானா, அந்த பட்டாபிஷேக காட்சியை பார்த்துட்டு இருக்கானா. இப்படியெல்லாம் கூட அனுகிரகம் பண்ணுவாயான்னு பேசுறாராம். கருணை என்னக்க இப்படி இருக்குமா, கருணையின் நிறம் கரிதோ என்றான். அது கிருஷ்ணன்னு சொன்னாக்க கருப்பு நிறத்தை சொல்றது. ஆச்சாரியாலும் கருப்பு தான். இதை யார் சொன்னார்? ஆச்சாரியனும் கிருஷ்ணன் தான். ஆழிமழை கண்ணா ஒன்றுனே கைகள், ஆழிமழைக்கு அண்ணா. சுருட்டி சுருட்டி ஆழிமழைன்னு சுருட்டி சுருட்டி சுழன்று பெய்கிறதான மழைக்கு அதிபதியான சுவாமியே என்று பஞ்சன்ய தேவதையை குறிப்பிடுகிறார். கிருஷ்ணன் சொன்னாக்க ஆச்சாரியன் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா, குணத்தினால ஆச்சாரியன் பகவானுக்கு ஒத்து இருக்கான். தேசிகன் கிருஷ்ண சாரூபிய சௌமியான்
தாத்பரிய ரத்னாவளியிலே ஆச்சாரியாரை பற்றி பேசும்பொழுது கிருஷ்ணன் மாதிரி இருக்கான், ரூபத்தை அடையிறான்னு சொன்னால் குணத்தினால பகவானுக்கு ஒத்து இருக்கா ஆச்சாரியன். பகவானுடைய குணங்களுக்கும் ஆச்சாரியார் குணங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. பகவானுக்கு எவ்வளவு கருணை கிருபை இருக்கோ அதே கருணை தான் ஆச்சாரியனுக்கும் இருக்கு. ஆக பகவானுடைய சம்பந்தத்தினால ஆச்சாரியாருக்கு பெருமை. கிருஷ்ணான்வயேன தததீம் யமுனானுபாவம், ஆழிமழை கண்ணா, சுருட்டி சுருட்டி பெய்கின்றதான மழைக்கு அதிபதியான பஞ்சன்ய தேவதையே அப்படின்னு ஆண்டாள். பஞ்சன்ய தேவதைக்கு மழைக்கடவுளாம் ஆண்டவனுக்கு. மழைக்கடவுள், மழைக்கெல்லாம் கடவுள் பஞ்சன்ய தேவதை. எப்படி மழை பெய்யணும்னு கட்டளை இடுகிறாளாம். ஒன்று நீ கைகரவேல், அந்த மாதிரி ஆச்சாரியன் சுருட்டி சுருட்டி மழை பெய்கிறான்னு ஞானத்தை கொடுக்குறான். யார் எந்த கேள்வியை எப்படி மடக்கி கேட்டாலும் சளைக்காம கேள்விக்கெல்லாம் சமாதானம் சொல்கிறா. இல்லை புஸ்தகத்தை நாளைக்கு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாதான். ஒரே சமயத்தில் எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும் பகவத் ராமானுஜர் 1000 ஜெயர்களுக்கும் ஒருவராகவே 1000 கேள்விகளுக்கும் ஒரே சமயத்தில் எப்படி தொண்டனூரில் பதில் சொன்னாலும், தன்னுடைய அவதாரத்தை ஆதிசேஷனாகிற அவதாரத்தை எடுத்துட்டு ஒரு தரையை போட்டுட்டு 1000 ஜெயினர்கள் போனாலாம் அத்தனை பேரும் ஏக காலத்தில் கேள்வி கேட்டால் ஒரு கண்டிஷன் போட்டுறாலும் 1000 பேரும் நாங்கள் 1000 பேரும் ஒரே சமயத்தில் கேள்வி கேட்போம், அத்தனை கேள்விக்கும் நீர் ஏக காலத்தில் ஒரே சமயத்தில் பதில் சொல்லணும். இது முடியுமா? ஒவ்வொருத்தராக கேட்கும் அப்படிங்கிறோம். நாங்கள் அவர் கேட்டு முடிக்கிட்டோம், அப்புறம் நீங்கள் கேட்கும். உங்கள் சந்தேகத்துக்கும் பதில் சொல்கிறோம், உங்கள் சந்தேகத்துக்கும் பதில். நம்முடைய ஞானம் அவ்வளோதான். ஏக காலத்தில் எல்லா கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆரஞ்சேத்தி ஆண்டவனை அப்படி சொல்கிறது உண்டு. சதாவதானி அஷ்டாவதானி 100 பேர் கேள்வி கேட்டால் ஒரே சமயத்தில் அத்தனை பேருக்கும் பதில் சொல்லுவாராம் காரஞ்சேத்தி ஆண்டவன். ஏன்னா ஹைகிரீவ உபாசகர் தேசியன் எப்படி ஹைகிரீவ உபாசகரோ அந்த மாதிரி காடந்தேத்தி சுவாமி ஆண்டவன் ஹைகிரீவ உபாசகர். 10 வருஷ காலம் சுவாமி ஆச்சாரியாலே இல்லாமல் இருந்தது ஆசிரமத்தில். அதனால 4 மாதம் 5 மாதம் இல்லைன்னு பயப்பட வேண்டாம், யாராவது அவதரிச்சுடுவா வந்து. அப்படி 10 வருஷ காலம் சின்னாண்டவனுக்கு பிறகு ஆச்சாரியாலே இல்லாமல் 10 வருஷம் இருந்தால் அந்த சமயத்தில் காப்பாற்றினவர் காடந்தேத்தி ஆண்டவன் தான். 4 வருஷம்தான் எழுந்தார் சுவாமி. அந்த காடந்தேத்தி ஆண்டவன் அந்த ஆசிரமம் வீணாக போகக்கூடாது, ஆச்சாரியம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு திருக்குடந்தை ஐசிங்கர் இந்த சுவாமியை சன்னியாசம் பண்ணிக்கும்படி பண்ணி உமக்கு பிறகு தேவழந்தூர் சுவாமிக்கு சன்னியாசத்தை கொடும் அப்படின்னு நியமிச்சுட்டு வேற போயிருந்தார் திருக்குடந்தை ஐசிங்கர். அதனால தான் தேவழந்தூர் ஆண்டவன் சன்னியாசம் தேர்தல் பண்ணியிருந்தாச்சு. அந்த தேவழந்தூர் ஆண்டவன்கிட்ட மரத்தில் இந்த மாதிரி கேப் விழுந்தது திருக்குடந்தை ஐசிங்கருக்கு பிறகு. அப்போ என்ன பண்ணாருன்னா, மடத்து காஷாயம் திருதண்டம் ஆசிரமத்தில் இருக்குன்னு தேவழந்தூர் ஆண்டவன்கிட்ட மன்னாருடைய ஐசிங்கர் சன்னியாசம் வாங்கிட்டார். இதெல்லாம் குரு பரம்பரையில் இருக்கிற விஷயம். இதெல்லாம் அப்படி இந்த காலந்தேத்தி ஆண்டவன் ஹைகிரீவ உபாசகரானபடினாலே 100 பேர் ஏக காலத்தில் கேள்வி கேட்டால் ஒரே சமயத்தில் பதில் சொல்லக்கூடியவர், மந்திர சித்தி உள்ளவர். 1000 பேருக்கு ஒரே சமயத்தில் பதில் சொன்னவர் பகவத் ராமானுஜர். அப்படி யார் எப்படி கேட்டாலும், எப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய நம்முடைய ஆச்சாரியன் பகவானை போல ஞானத்தை ஞானமாகிற மழையை நமக்கு பொழிஞ்சுட்டே இருக்கா. ஆழிமழை கண்ணா, ஆழிமழைக்கு அண்ணான்னு அண்ணாங்கிற ஒரு பாடம். அண்ணான்னு சுவாமின்னு அர்த்தம். சில பேர் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறாரு, என்னன்னு சுவாமின்னு அர்த்தம். ஆழிமழைக்கு அண்ணா, பஞ்சந்தி மழைக்கு அதிபதியான தேவதையே வஞ்சனை செய்யாமல் மழை பெய்யணும் இன்னும் கட்டளை இடுகிறாள். இன்னும் ஒரு மனுஷனுக்கு தேவதைகள்லாம் பயப்படுமா? இவ விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு புறப்பட்ட உடனே தேவதைகள்லாம் வந்து கைகூப்பின்னு வந்து நிற்கிறாளாம். ஆண்டாளை பார்த்து பஞ்சன்ய தேவதை
எனக்கு என்ன உத்தரவு சொல்லணும் அதுபடி நான் கேட்கிறேன் அப்படின்னு கைகூப்பின்று நின்னான். நதிக்கும் தேவதை உண்டு, மலைகளுக்கும் தேவதை உண்டு. ஹிமாலயோ நாம நகாதிராஜான்னு சொல்றான். அந்த மாதிரி மழைக்கு தேவதையாக பர்ஜன்ய தேவதை மனுஷா சொல்றதான உத்தரவுபடி கேட்குமா தேவதைகள்னா கேட்கும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சர்வேஷ்மை தேவா பலிமாவகந்தி, எல்லா தேவதைகளும் உண்மையான பகவான் ஆசிரியச்சவனா இருந்தால் அவனிடத்தில் எல்லா தேவதைகளையும் அடிபணிந்து நிற்கும். திரவந்தி தைத்யாக பிரணமந்தி தேவதாக, பிரணாமம் பண்ணுமா, சேவிப்பாக. பகவான் ஆசிரியச்சவாள சுத்தமான பாகவதாளா இருந்தால் தேவதைகள்லாம் கூட கைகூப்பும். பாகவத பிரபாவம் இந்த ஆழிமழை கண்ணா பாசுரத்தில் சொல்லப்படுகிறதுன்னு ஆண்டவனுடைய நிர்வாகமும் உண்டு. பகவானை சேர்ந்தவா பாகவதா, அவளுடைய பிரபாவம் பகவானுடைய பிரபாவத்துக்கு எந்த விதத்திலையும் குறைச்சல் இல்லை. ஆக ஆச்சாரியாருடைய பிரபாவத்துக்கும் குறைச்சல் இல்லை. ஆக தேவதைகள்லாம் கூட அடிபடியும் நாம் இருக்கிறபடி இருந்தாக்க, அப்படி ஆண்டாள் நோம்புக்கு மழை வேண்டி நோம்புக்கு புறப்பட்ட உடனே மழைக்கு அதிபதியான இந்திரன் பர்ஜன்ய தேவதை வந்து கைகூப்பின்று வந்து எனக்கு உத்தரவு போடணும்னார். அப்போ ஒன்றுமே கைதரவேல், வேதம் சொல்றது இப்படி எல்லாரும் சொல்றபடி கேட்பாரான்னா, பீஷாத்மாத்மாதே பீஷோதே சூரிய பீஷாத்மாத் அக்னிச்சேந்திரஜ்யா மிருத்யுத்யாவதி பஞ்சமைதி பீஷாத்மாத் பாதப்ரவதே. எல்லாம் நடுக்கிறது பாகவதாவை பார்த்து. ஒன்றுலேருந்து ஒன்று வருது, ஒன்றுலேருந்து ஒன்று வருது. அப்படி ஆண்டாள் பரம பாகவதியானபடியினாலே, பூமி பிராட்டியருடைய அம்சமானபடியினாலே ஆண்டாள் சொல்றபடி அவனும் கேட்டான். உத்தரவு போடணும்னு கேட்டான். அதான் அழகாக சொல்லுவா, பட்டர் காலட்சேபம் சொல்லிட்டு இருந்தார்னு சொல்லுவான். பரதேவதை பரதேவதை, ரங்கநாதன் ரங்கநாதன் எப்பட்டாலும் சொல்லிட்டு இருக்கிறது. பெருமாளை தவிர யாரையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். வேறு புருஷார்த்தத்துக்கோசரம் அவளை பார்க்க வேண்டாம். மோட்சங்கிற புருஷார்த்தத்தை தவிர வசந்த புருஷார்த்தம் வேறு எதுவும் இல்லாதனால அவளை சேவிக்க வேண்டியது இல்லை ஒழிய தேச புத்தினால இல்லை. எம்பாண்டு வரக்கூடாதுன்னா அந்த இடத்துல எனக்கு என்ன காரியம், அவள் இடத்துல ஒன்றும் காரியம் ஆக வேண்டியது இல்லைங்கிறார். சில சமயத்தில் சொல்கிற மூலியம் அந்த மாதிரி தேவதைகளிடத்தில் தேச புத்தி இல்லாமல் அவளிடத்தில் எந்த புருஷார்த்தத்தையும் நாம் அபேட்சிக்காதனால, உயர்ந்த புருஷார்த்தத்துக்காக பகவானை சரணாகதி பண்ணினதுனால மறந்தும் குறங்கழாமா அப்படின்னு நாம இருக்கோம் அல்லது இருக்கணும். பிரபன்னர்கள் அப்படி இருக்கணும். தேச புத்தி இல்லாமல் சீவன் நாராயணத்தில் பக்தியோடு இருக்கணும். மற்ற தெய்வங்கள் எல்லாம் பெருமானுடைய விபூதிகள் தான். நாம எப்படி பகவானுக்கு உடம்போ மற்ற தேவதைகளும் பெருமாளுக்கு உடம்பு தான். நம்முடைய ஆத்மா பெருமாளுக்கு எப்படி சொந்தமோ மற்ற தேவதைகளுடைய ஆத்மாவும் பெருமாளுக்கு சொந்தம்தான். அவனுடைய ஐஸ்வர்யத்தில் அகப்படாது ஏதாவது ஒரு வஸ்து உண்டா லோகத்தில் அப்படி சொன்னால் சர்வாந்தரியாமின்னு சொல்றது சொல்ல முடியாதபடி ஆகிடும். ஆக மற்ற தேவதைகளிடத்திலேயும் அந்தரியாமையாக இருக்கிறவன் பகவான் தானே, அவனுடைய சொத்து தானே. பகவானிடத்தில் நம்ம கிட்டக்க போகிறதுக்கோசரம் மோட்சம் போய் அந்த தேவதைகளிடத்தில் கேட்டால் அவன் பெருமாளை காமிச்சு விட்டுடுவா. மோட்சம் கொடுக்குறோன்னு அவன் தான் கொடுக்கணும்னு காமிச்சு விட்டுருவாளாம். ஆச்சாரியாதிகளைப் போலேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆச்சாரியன் எப்படி மோட்சத்தை நாம் அடைவதற்கு ஈஸ்வரனை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறானோ அந்த மாதிரி ஞானத்தை நமக்கு கொடுத்து, நீ மோட்சம் வேணும்னாக்கா அவனிடத்துல கேளு, எங்களிடத்துல கேட்காதேன்னு நமக்கு உபதேசம் பண்ணுறது தான் மற்ற தேவதைகள். பிரம்மாவும் சிவனும் ஏதோத்வம் விபுதஸ்ரேஷ்டோ பிரதா பிரசாத குரோதஜோ ஸ்மிருதோ ததா தரிசித பந்தானோ சிருஷ்டி சம்மார காரணோ.
தேவர்களுக்குள்ளே மிகச்சிறந்தவர்கள் இவா 2 பேரும். விபுதஸ்ரேஷ்டோ, ஞானவான்களுக்குள்ளே சிறந்தவர்கள். ஞானம்னு என்னென்ன? பகவானை பற்றின ஞானம். பிரம்மாவும் பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கார். ருத்ரனும் பெருமாளை குறித்து யாகம் பண்ணுறான். அந்த ஸ்தானத்தை அடைஞ்சான். பெருமாளை விஷ்ணுவை ஆராதிச்சு யுககோடி சகசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு புனः திரைலோக்கிய தாதிருத்வம் பிராப்தவானிதி சுஷ்ருமா. இதெல்லாம் காலக்ஷேபத்தில் பரதேவதா பாரமார்த்தியாதிகாரத்தில் பண்ணியிருக்கோம். அது விஷ்ணுவை ஆராதிச்சுதான் தம் தானம் பெற்றார்கள். பிரம்ம பதவி கிடைச்சதுக்கு பகவான் ஆராதனம் பண்ணினதுனால, சம்ஹார காரியத்தை பண்றதுக்கு பகவானை குறித்து ஒரு யாகம் பண்ணினதுனால, லப்த்வா பூயா திரிபுவனமிதம் லட்சிதம் தொற்கடாட்சியின்னா ஸ்ரீஸ்துதிய சுவாமிகள். திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் இல்லைன்னாக்க இழந்த ராஜ்யம் மறுபடியும் கிடைச்சிருக்காது. அதனால்தான் பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணினான். தேவர்களுக்கெல்லாம் இழந்த ராஜ்யம் மறுபடியும் கிடைச்சது. லப்த்வா பூயா திரிபுவனமிதம் லட்சிதம் தொற்கடாட்சின்னு பிராட்டியை குறித்து பேசினாலும் 2 பேரும் சேர்ந்தே தானே இருக்கா. பாஸ்கரேன பிரபாயத்தான்னு சொல்ற மாதிரி எங்க பிரிஞ்சார்? சர்வேஷு ஜாவதாரேஷு விஷ்ணோஸ்ரீ ரணபாயினி ராகவத்தே பகவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி. ஆக இந்திரன் கைகூப்பிண்டான் பரம பாகவதையானபடியினாலே இந்த அர்ஜுனன் சொல்றபடி கேட்கலையா பெருமாள்? விஸ்வாமித்திரன் சொல்றபடி தாடகையை வதம் பண்ணுன்னு சொன்ன போது விஸ்வாமித்திரன் ஜீவகோட்டியில சேர்ந்தவர், அர்ஜுனன் ஜீவகோட்டியிலே சேர்ந்தவர், ஜீவவர்க்கத்தில் சேர்ந்த கோடின்னு அந்த வகுப்பில் சேர்ந்தவர். அதுதான் கோடி கோடின்னு சொல்றது. கோடி கோடி எல்லாம் அடிக்க நிறைய கேள்விப்பட்டிருப்பில்ல, அந்த சப்தம் தான் ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு. கோடின்னா வர்க்கம்னு அர்த்தம். அந்த வகுப்பில் சேர்ந்தவன் சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபியமேச்சுதான் இவன் உத்தரவு போடுறான். அப்பா அப்படியே செய்யறண்டாப்பா, அகம் பக்தபராதீனா சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபனித்வா ரதோத்தரம். அர்ஜுனன் சொல்றபடி பெருமான் கேட்கலையா? ஸ்திரீவதத்தை எடுத்தவுடனே ஒரு பெண்ணை வதம் பண்றேன்னு நினைக்காத. இந்த தாடகையினுடைய பூர்வ விருத்தத்தெல்லாம் சொல்லி போன வருஷம் ஸ்ரீமத் ராமாயணம் அனுபவிச்சவே, தாடகையினுடைய பூர்வ விற்த்தாந்தத்தெல்லாம் சொல்லி வதம் பண்ணு அப்படின்னு விஸ்வாமித்திரர் ஜீவகோடியிலே ஜீவ வகுப்பிலே சேர்ந்த விஸ்வாமித்திரர் சொல்றபடி கேட்கலையா? சாட்சாட்சமாம் கருணையா கவலாமிமான்யான்னு சொன்னமே. பூமி பிராட்டியினுடைய அம்சமாச்சு. அவ சொன்னபடி கேட்க மாட்டாள். பின்னால ராமானுஜர் சகோதரரா அறிய போறாளே. பிராதா சேத்யதி சேகரா, ராமானுஜர் உடையவர் ஆண்டாளுக்கு பிராத்தான்னார். அவருடைய காலம் என்ன, ஆண்டாளுடைய காலம் என்ன? பிராத்தான்னா கைக்கரியத்தினால ராமானுஜர் பெரியவராக போயிட்டார். இவ ஆசைப்பட்ட கைங்கரியத்தை பண்ணணும்னு திருமாலின் சோலை அழகருக்கு காரியம் செய்யணும்னு ஆசைப்பட்டால் செய்ய முடியல. 4 நரும் வழியில் மாநிலம் சோலை நம்பிக்கிறான் 100 தடாவில் வெண்ணவாழ்ந்து பராமி வைத்தேன் 100 தடா நிறந்த அக்கார வழிசல் சொன்னேன் அப்படின்னு சொன்னான். அவங்க தடா அக்கார வழிசல் பண்ணுறேன்னு சொன்னேன்னு சொன்ன பண்ணேன்னு சொல்லியான். ஓஹோ, ஆண்டாளுக்கு இந்த மாதிரி திருவுள்ள இருந்திருக்கா அப்படின்ட்டு சொன்னேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன், நாம பண்ணிடுவோமேன்னு உடையவர் அழகர மங்களாசாசனம் பண்ணும்பொழுது 100 தடா அக்கால படிசல் பண்ணி சமர்ப்பிச்சாரா. அன்னிலேருந்து தான் அக்கால படிசல் பண்ணி சமர்ப்பிக்கிறது. அந்த ராமானுஜ முனி பண்ணாரத அழகருக்கு. அடுத்தது வேதாந்த ராமானுஜ முனி பண்ணார் அதே மாதிரி. அதுதான் இன்னைக்கும் தடா அக்கால படிசல் பண்ணி இன்னைக்கும் சமர்ப்பிச்சுன்னு இருக்கா. அங்கே ஆச்சாரியால் போன வழியில் ஆச்சாரியால் போய் இன்றளவும் ஆச்சாரியால்லாம் நடத்திட்டு இருக்கா பாருங்கோ. இதுதான் காரணம். அதனால பிராத்தாவாக ஆயிட்டாலும் கைங்கரியத்தினால அவர் ஆசைப்பட்ட ஆண்டால் இவர் நடத்தி முடிச்சுட்டார். பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் பெருமாளை ஆண்டாளை சேவிக்கிறதுக்கு உடையவர் போகும்பொழுது கர்ப்ப கிரகத்திலிருந்து அந்த மண்டபத்துக்கு வந்து அண்ணான்னு கூட்டாளம் அண்ணான்னு கூட்டாளம்.
என்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணி வச்சாரு. சகோதரனுடைய ஆசையை பூர்த்தி பண்ணி வைக்கிறது தான் சகோதரனுடைய கடமை. நான் ஆசைப்பட்டேன், நீ பூர்த்தி பண்ணி வச்சேன் அண்ணான்னு கூட்டாள். பிராதா சேத் யதிசேகரா. ஆண்டவன் சார் மச்சனம் இல்லாத பெண்ணை கல்யாணம் பண்ணிக்காது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மச்சனம் இருக்கணுமா, மச்சனம் இருக்கிற பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு. எங்களுக்கு பொறியிடத்துக்கு வரணுமோ நீ சம்பாதம் வாங்கிறதுக்கு என்ன அனுபப்ரோதே புல்பாஞாபகம் திகா தீர்காயுரஸ்து மேபதி ஜீவாது சரதம். சொல்றது சரியா இருக்கா? यम्ना अल्पब्रूदे पुष्पान्यावबन्धिका दीर्घायुरस्तु मे पतिः. என் பக்தா தீர்காயுஷா இருக்கணும். என்ன செல்ஃபிஷ் வரணும், அவ சௌக்கியமாக இருந்தால் தான் வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்க முடியுங்கிறதுக்கோசம் தீர்காயுஷ பிரார்த்திக்கணும். வர்ணாசிரம தர்மத்தை பக்தா அனுஷ்டிக்கிறதுக்கோசரம் தானே இவ விவாதம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கோசரம் தீர்காயுஷாக இருக்கணும். அதுக்காக விஷண்டே இருக்கிறதுக்கோசரம் தீர்காயுஷாக ஆசைப்பட மாட்டேன். வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கணும். சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ, மாத்தியானிகம் பண்ணிங்கோ, விடாதீங்கோ, சாயம் சந்தியை பண்ணுங்கோ, நிறையா ஜபம் பண்ணுங்கோ. குழந்தைங்களுக்கு நாம் என்ன சேர்த்து வச்சுட்டு போகிறோம், இதை தானே சேர்த்து வச்சுட்டு போகிறோம், நிறையா ஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு வர்ணாசிரம தர்மத்தில் ஊத்தம் அவளுக்கு தான். அவள் சத்தியாவந்தனம் பண்ணுங்கோன்னு, கர்மானுஷ்டானம் பண்ணுங்கோன்னு அவள் ஞாபகப்படுத்தின பிறகு தான் இவளுக்கு அது சத்தையே வருது. அது தர்மத்தை இவள் செய்யும்படி தூண்டா. போட்டி அதிகமாக வரணுங்கிறதுக்கோசரம் சொல்லலை. உண்மையிலேயே ஸ்திரீகளுக்கு அந்த தர்ம புத்தி ரொம்பவும் விசேஷம். அப்படிப்பட்டதான ஆண்டாள் சொன்னாக்க கேட்க மாட்டானா. பஞ்சன்ய தேவதை கைகூப்பின்று கேட்டானா, பட்டரை பார்த்து கேட்டார்னு அதுதானே ஆரம்பித்தோம். சுவாமி ரங்கநாதன் சொல்கிறே, தேவதாந்தரம் வந்தால் நீ என்ன பண்ணுவீன்னு கேட்டான். மார்க்கத்திலே தேவதாந்தரம் வந்தால் நீர் செய்யும் ஆச்சாரம் என்ன? போயிட்டே இருக்க, பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்க, தேவதாந்திரம் வருது. ஸ்ரீரங்கத்தில் வர வழக்கம் இல்லையே, நான் இப்படிலாம் வருது தேவதாந்திரம் எல்லாம். பெருமாள் ரங்கநாதனை தவிர பேசிய இதர தேவர்கள் வந்ததே கிடையாது ஒரு கால விஷயத்தில். அவன் பட்டர் காலத்தில் கேட்டதுனால வந்தாள்னு போட்டான். வராது, வந்தால் தேவதாந்தரங்கள். மார்க்கத்திலே தேவதாந்தரங்கள் வந்தால் நீ செய்யும் ஆச்சாரம் என்ன, நீ என்ன பண்ணுவீன்னு அர்த்தம். பிராச்சீனமான தமிழ். பட்டர் சாச்சாரம் கேள்வியை மாற்றி போடுன்னு வரோம். அவைகள் செய்யும் ஆச்சாரம் என்ன? ஓ ரங்கநாதனுடைய ஸ்ரீரங்கேஷ புரோகிதா ஸ்ரீவத்சாந்த சுதர்ஷீமான் ஜெயசேன தூயதி. ஸ்லோகம் சொல்லும்போது அவாராகத்தில் சொன்னார்னா அது இருக்குது. ஸ்ரீவத்சாந்த சுதர்ஷீமான் குரத்தாழ்வாருடைய திருக்குமாரராட்சி ஸ்ரீரங்கேஷ புரோகிதா. ரங்கநாதனுக்கு புரோகிதரம் எல்லாம் அவள் தான் பண்ணணும். அது அப்படிப்பட்ட பக்தராட்சி. அவைகள் செய்யும் ஆச்சாரம் என்ன? அவைகள் என்ன பண்ணணும்னா கைகூப்பிடுவாங்க. பகவதாவை பார்த்தா தேவதைகள்லாம் கைகூப்புவா. அது ஆண்டாளன் நோம்புக்கு மழை வேண்டி புறப்பட்ட காரணத்தினாலே கைகூப்பிண்டு நின்றான். சதமதமணி நீரா சாருபரஸ்தா கனபரணமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அலகவிதான கிரண்டிதா விட்டநாத விலசதுதிகோரா விஷ்ணுசித்தாத்மஜான உள்ளும் சிரம் தினா சுந்தரையின் கோவில் வெள்ளை விழிசங்கின் பேரரவும் கேட்கிறையோ எல்லா எழுந்திராய் இடைமுறையொன்று கள்ளக்கரணம் கடற்கடியோக்கி வெள்ளத்தரவில் துயில வந்த வித்தினை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் ஜோதிகளும் வெள்ளை இழந்து அரியன்ன கைரவம் உள்ளம் ஊர்ந்து குளிர்ந்தேரோ என்பாவாய். ஸ்ரீமதே வேதாந்த ராமாய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வக்ரபூஷண மகாதேசிகாய நமः. ஸ்ரீரங்கநாயகியே நமः. ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமः.